இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 2.55 55ல அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் क्वेश्चन என்னது 1 plus 3 plus 5 plus etc to x 40 times இது வந்து ஆட் நம்பர் அதனால 40 டைம்ஸ் தான் கொடுத்தாங்க 40 டைம்ஸே கொடுத்தாச்சு அப்ப ஆட் நம்பருக்கு நம்ம ஃபார்முலா என்னது n ஸ்கொயர் அப்ப n ஈக்குவல் நம்ம என்ன போட போறோம் 40 ஸ்கொயர் 40 க்கு ஸ்கொயர் என்னது 4 க்கு ஸ்கொயர் 60 0 னா டபுள் 0 அப்ப ஆன்சர் வந்து 1600 Example 2.57 ல first part question வந்து 1 cube தானே 1 cube 2 plus 2 cube plus 3 cube plus etc to 16 cube 16 cube நமக்கு cube னா ஃபார்முலா என்னது cube na n into n plus 1 we know that 1 cube plus 2 cube plus 3 cube plus etc equal to formula n into n plus 1 by 2 the whole square அப்ப நமக்கு n equal to 16 தானே 16 into 16 plus 1 17 கரெக்ட்டா டைரக்ட் ஆவே into 17 by 2 the whole square 2 into 2 and 16 கட் பண்ணா 8 into 17 136 square 136 into 136 equal to 18,496 that is the answer. Example 58 2.58 question எடுத்துக்கங்க 1 plus 2 plus 1 plus 2 plus 3 plus etc n plus n equal to 666 என்ன கேட்டிருக்கு then find n n ங்கற வேல்யூ கேட்டிருக்கு இப்போ 1 plus 2 plus 3 plus etc n ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் n into n plus 1 by 2 equal to 666 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப n into n plus 1 equal to 2 into 6 அப்படி இத மல்டிப்ளை பண்ணுவே இப்போ இத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது n ஸ்கொயர் plus n இது இங்க வரும்போது minus 1332 equal to 0 இப்போ sum and product பண்ணனும் product எவ்வளவு வரணும் sum எவ்வளவு வரணும் 1 minus 1332 இந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் sum வந்து 1 இது 2 டேபிள் கொடுப்போமா திருப்பி 2 கொடுத்தோம்னா 333 திருப்பி 3 க்கு கொடுத்தோம்னா 1 1 1 3 கொடுக்கலாம்ல 221 7 இப்போ நமக்கு 1 வரனால அப்ப இந்த எவ்வளவு மல்டிப்ளை பண்ணோமா இந்த எவ்வளவு மல்டிப்ளை பண்ணது 2 2 4 4 3 7 36 அப்ப 36 உம் 37 இப்போ நமக்கு நம்பர் வந்து 37 உம் 36 அப்போ greater number வந்து plus symbol வரணும் அப்ப இது plus இது minus greater symbol minus sum வந்து plus வரும் sum plus product இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா minus வரும் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது greater symbol அப்ப நமக்கு n plus 37 into n minus 36 equal to 0 first bracket equal to 0 second bracket n minus 36 equal to 0 plus 37 அங்க வரும்போது minus 37 n equal to plus 36 எப்பவுமே மைனஸ் வேல்யூ நம்ம எடுக்க மாட்டோம் அப்ப ஆன்சர் n equal to 36 क्वेश्चन என்ன கேட்டிருக்கு அதான் இதுக்கு ஆன்சர் the second question important question la given exercise 1 plus exercise 2.9 la and first question complete பண்ணிட்டேன் இந்த second question 1 plus 2 plus 3 plus etc plus நம்ம என்னவெல்லாம் இங்க k கொடுத்திருக்காங்க equal to 325 நமக்கு என்ன கேட்டிருக்கு 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube equal to நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ 1 plus 2 plus 3 plus etc n நமக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் n into n plus 1 by 2 இங்க k இருக்கனால k into k plus 1 by 2 equal to 3325 இந்த equation 1 வச்சிரோம் அப்படியே வச்சிரோம் வேற ஒண்ணுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எதுமே பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கு
இப்போ நமக்கு கேட்டிருக்குது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube. இதுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? சாரி n இல்ல k ல k into k plus 1 by 2 the whole square. இது ஃபார்முலா. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி by equation 1. equation 1 ல எதுக்கு வேல்யூ தெரியும்? 3a into k plus 1 by 2 க்கு வேல்யூ தெரியும். அப்போ 325 the whole square. 325 into 325 105625. இது ஆன்சர். இந்த மாதிரி क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க. எப்படின்னா 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா வேல்யூ கொடுத்து கியூப் கேட்பாங்க. சில क्वेश्चनல இந்த கியூபுக்கு வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி இது தனியாக கேட்கலாம். அந்த ரெண்டு क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. இதான் நமக்கு ஆன்சர். ஓகே. தேர்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் தான். இந்த क्वेश्चन என்ன கொடுத்தாங்க? given 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube equal to 44100. என்ன கேட்டிருக்கு? 1 plus 2 plus 3 plus etc plus k equal to போன क्वेश्चनல இது கொடுத்திருந்து கியூப் கேட்டிருக்கு. இங்க கியூப் கொடுத்திருக்கு, இது கேட்டிருக்கு. ஓகே. இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா கியூபுக்குள்ள ஃபார்முலா என்னது? k into k plus 1 by 2 the whole square equal to 44100. இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் ரெண்டு பக்கமே நமக்கு ஸ்கொயர் வேண்டாம். இந்த ஸ்கொயர் நமக்கு போகணும், நீக்கணும். இப்போ என்ன செய்யணும்? a ஸ்கொயர் இருக்குது, அது a ஸ்கொயரை ஏயா மாற்றணும்னா என்ன செய்யணும்? ரூட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் square root on both sides. ரெண்டு சைடு நம்ம ரூட் எடுக்க போறோம். அப்ப root of k into k plus 1 by 2 the whole square equal to root of 44100. எப்பவுமே root to square என்ன ஆயிரும்? cancel. அப்ப k into k plus 1 by 2 equal to இதுக்குள்ள ரூட் என்னது? பொதுவாகவே நான் முன்னாடி சொல்லுங்க இந்த ஒரு நம்பர் மட்டும் 12க்கு ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா? 144. அதை அப்படியே மாற்றி போட்டு 21க்கு ஸ்கொயர் என்னது? இது அப்படியே மாற்றி போட்டால் வரும். இந்த ஒரு தான் ஒரு எல்லாமே வராது. 12க்கு ஸ்கொயர் வந்து 144. 12 மாற்றி போடும்போது 21. இது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா 400. இந்த ஒன்று தான் அப்படி வரும். அப்போ 441னா 21. அப்போ 210. 210க்கு ஸ்கொயர் தான் வரும். இப்போ இதுக்குள்ள ரூட் வந்து 210. இப்போ நமக்கு இந்த k into k plus 1 by 2 வந்து எதுக்குள்ள ஃபார்முலா? 1 plus 2 plus 3 plus etc plus k equal to 210. தான கேட்டிருக்கு நமக்கு. இப்போ நமக்கு இதுல கிடைச்சது ஆன்சர் 210. இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. fourth question ல given கியூபுக்குள்ள வேல்யூ கொடுத்திருக்கு. given 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube equal to வேல்யூ கொடுத்தாங்க 14400. என்ன கேட்டிருக்கு? how many times? n equal to 1. எனக்குள்ள வேல்யூ கேட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா என்னது? கியூபுக்குள்ள ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square equal to 14400. இப்போ அங்கே இருக்க மாதிரி ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர்ல ரூட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் on both sides. டைரக்டா போட்டு ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் போயிருமா? அப்போ n into n plus 1 by 2 அங்க ரூட் ஆஃப் 21. டைரக்டா 21 12 141 12 அப்போ 120. இதை கிராஸ் மல்டிப்ளை. அப்போ n into n plus 1 equal to 240. உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணும்போது n ஸ்கொயர் plus n minus 240 equal to 0. நமக்கு ப்ராடக்ட் வந்து minus 240. சம் வந்து 1 240. 2 டேபிள் கொடுக்குமா? 2120 60 30 3 கொடுத்தோம்னா 15 3 கொடுத்தா 5. இந்த நம்பருக்குள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வந்து பார்க்கும். 4 8 6 10 24 50 வராது. 24 15 1 வராதா? 8
3 சார் 9, 9 into 18, இந்த ரெண்டும் பார்த்தோம்னா 20 வராது. இந்த வார்த்தை என்ன போட்டோம்னா இது 8 15 வராது. இதில் 4 3s are 12, இது 30 வராது. 36 இந்த மூளை மல்டிப்ளை பண்ணால் 4 into 3 12, அது 15 into 30 ஆகும். வராது. 16 இதில் ஒரு மிஸ்டேக் வந்து 3 கொடுத்தா 10 தான் வரும். நான் 15 போடுறேன், அதனால் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, 3 கொடுத்தா இப்போ என்ன வரும் 10, திருப்பி 2 கொடுத்தா 5. இன்னும் எவ்வளோ விளையாடு பார்த்து ஆன்சர். இந்த 2 எல்லாம் வந்துடும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து இப்போ கரெக்டாக சரியா. அப்போ 16ம் 15ம் +1 வரும். அப்போ கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸ், இது மைனஸ். அப்போ n plus 16 into n minus 15 equal to 0. First bracket equal to 0 and second bracket equal to 0. n equal to minus 16, n equal to plus 15. Minus value நமக்கு வராது, not equal to. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தானே கட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் n equal to 15. இந்த கொஸ்டினில் find the value of n கேட்டது. sum of the squares கொடுத்துருக்கு. அப்போ 1 square plus 2 square plus 3 square plus etc. equal to 2 n square plus n square equal to 285. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதுமாதிரி sum of the cubesனால் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube equal to 2025. ரெண்டு வேல்யூ கொடுத்து அதில் வந்து n கேட்டிருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று எடுப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இது இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதை எடுத்து நம்ம செய்யும்போது n-க்கு வேல்யூ கிடைக்கும். அந்த எண்ணை இதில் போட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு வேல்யூ எடுத்தாவே ஒரே ஆன்சர் தான் வரப்போம். ஏன்னா ஏதாவது ஒன்று எடுப்போம், ஏதாவது ஒன்று செக் பண்ணப்போம். 285 ஓகேங்களா? இப்போ புக்கு இப்போ சேஞ்ச் பண்ணும்போது மாற்றிருக்காங்க. நமக்கு க்யூப்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து ஃபஸ்ட்டு எடிஷன்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ புக்கில் வந்து அது மாற்றிட்டாங்க. சரியா, இது கொடுக்கல, க்யூப்ஸ் கொடுக்கல. தானே கொஸ்டினில் க்யூப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அது இதில் மாற்றணும். சரி, இது ஃபஸ்ட்டு ப்ரிண்டில் அப்படி வந்துட்டு இப்போ திருப்பி புக்கு அடுத்த புக்கு வரும்போது நமக்கு மாற்றிருக்காங்க. அப்போ க்யூப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube equal to 2025. அப்போ அந்த ப்ரிண்டில் அந்த கொஸ்டின் மாற்றிருக்காங்க. நான் புக்கு மாற்றுவாங்க. போன வருஷம் புது இதனால அப்படி வச்சுருக்காங்க. இந்த வருஷம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 cube plus 2 cube plus 3 cube etc. plus n cube வந்து 2025. n-க்கு வேல்யூ கேட்டிருக்கு. இதுக்குள்ள ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2 the whole square equal to 2025. taking square root on both sides அப்படியே எடுக்கலாம். அல்லது இது வந்து எதுக்கு ஸ்கொயர் எடுத்து அப்படியும் செய்யலாம். அதனால இந்த ஒரு மாதிரி அப்படி செஞ்சு பார்க்கலாம். n into n plus 1 by 2 the whole square equal to இது வந்து எதுக்கு ஸ்கொயர்னு பார்க்க போகிறோம். 45. 5 டேபிள் கொடுத்தா 4, இந்த இடத்துல 0 போட மறந்துடுவாங்க எல்லாரும். 5 5 25. 9 9 போட்டுட்டா 9 5 9 45 45. அப்போ 2025 வந்து 45க்கு ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் போயிருமா? அப்போ n into n plus 1 by 2 equal to 45. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா n into n plus 1 equal to 90. 45 into 90. n கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் n square plus n minus 90 equal to 0. ப்ராடக்ட் வந்து minus 90. நீச்சு எழுதி எல்லாமே சம் 1 தான் வருது. ஈஸியாக போட்டுடலாம். 10 9 ஓகேதானா? அப்போ n plus 10 into n minus 9 equal to 0. n plus 10 equal to 0, n minus 9 equal to 0.
n equal to -10 மைனஸ் வந்து நாட் ஈக்குவல் டு n equal to 9. ஃபர்ஸ்ட்ல நமக்கு n தான் கேட்டது. அப்போ ஆன்சர் n equal to 9. இந்த மாதிரி இது நம்ம வந்து சம்மன் ப்ராடக்ட் கண்டுக்க சிலது கஷ்டமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃபார்முலா போட்டு செய்யலாம். x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. இந்த ஃபார்முலா போடும்போது இந்த ஸ்டெப் கரெக்டாக வரும். உங்களுக்கு அப்படி போன வருஷத்தில் சம்மரோட கல்வி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போடும்போது ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இந்த ஆன்சர் n equal to 9. Sixth question, important question. 5 marks அடுத்தது கேட்குற question. இந்த கொஸ்டினில் ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 சென்டிமீட்டர். அதாவது 10 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டர் வரைக்கும் டோட்டலாக 15 இருக்குது. அதுக்குள்ளே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப்படி எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 15 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் மொத்தமாக 15 24 ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருப்பா, எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயரில் டெக்கரேட் பண்ணியிருப்போம். நமக்கு ஸ்கொயரில் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா எந்த மாதிரி செய்வோம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் லாஸ்ட் டைம் 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 9 ஸ்கொயர். முந்தின ஸ்கொயர் நம்பர் வந்து 9 ஸ்கொயர். ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குது n into n plus 1 into 2n plus 1 by 6. அதே மாதிரி இது ஸ்கொயர் அதே ஃபார்முலா தான். n into n plus 1 into 2n plus 1 by 6. இப்போ n equal to 24 போடுறோம். 24 into 25. 2 into 24 48. 48 plus 1 49 into 49 by 6. 6 4s are 25. 6 4s are 24. இப்போ 4 in 25 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 100. அப்போ 100 into 49 வரும் 4900 மைனஸ் இங்கே n ஈக்குவல் என்ன போட போகிறோம்? 9 into 10 into 9 into 2 18 plus 1 19 by 6. 3 டேபிள் கட் பண்ணிட்டா 2 3 3 5 3 5s are 15. 15 into 19 285. இப்போ 4900லேருந்து 285 மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4615. இப்போ ரேகா has 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். அதாவது she can decorate 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால ஏரியா வித் these கலர் பேப்பர்ஸ் அண்ட் கிளாஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினில் 2 cube minus 1 plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. ரெண்டு பார்ட் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்கு. செகண்ட் பார்ட் வந்து 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் ஆன்சர் என்ன வருமோ அதில் n equal to 8 போட்டால் செகண்ட் பார்ட் செஞ்சிடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் அந்த மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் டேர்ம்லாம் ஃபஸ்ட் எழுதுவோம். 2 cube ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 6 cube ப்ளஸ் எக்ஸட்ரா டு n இருக்கலாம். n cube இருக்கும். ஏன்னா எக்ஸட்ரா டேர்மில் n இருக்கும். அப்புறம் எழுதாத நம்பர்லாம் என்னது? -1 -3 cube. இது எல்லாத்தையுமே நான் மைனஸை காமனாக எடுத்துறேன். அப்போ இது என்ன வந்துடும்? 1 + 3 cube + 5 cube + எக்ஸட்ரா ப்ளஸ் n cube. இப்போது இந்த வெறும் 1னாலும் 1 cubeனாலும் சேம் வேல்யூ தான். இது எல்லாமே 2 + 4 + 6ங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ஆட் நம்பர். நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஈவன் நம்பர்னா 2n. இப்போ 2 n பதிலாக 1 போடு. 2 into 1 2. n equal to 2 போட்டிங்கன்னா 2 into 2 4. n equal to 3 போட்டிங்கன்னா 2 into 3 6. அப்போ ஈவன் நம்பர். எப்போவுமே ஈவன் நம்பருக்குள்ள வேல்யூ வந்து 2n சொல்லுவோம். ஆட் நம்பரில் n பதிலாக 1 போட்டிங்கன்னா 2 into 1 -1. 2 - 1 1. n equal to 2 போட்டோம்னா 4 - 1 3. n equal to 3 போட்டோம்னா 6 - 1 5. அப்போ ஈவன் நம்பருக்கு இது, ஆட் நம்பருக்கு இந்த வேல்யூ. அப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்? கியூப்னால 2n cube மைனஸ் ஆட் நம்பருக்குள்ள வேல்யூ வந்து 2n - 1 the whole cube. இது வந்து எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a cube minus b cube. நம்ம ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். a cube minus b cube ஃபார்முலா வந்து a minus b the whole cube plus 3ab into a minus b ஒரு ஃபார்முலா. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா வந்து a minus b into a square plus ab plus b square ஒரு ஃபார்முலா. இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்போ a cube minus b cube ஃபார்முலா a minus b the whole cube plus 3ab into a minus b. இதை நம்ம ஏன்னு எடுப்போம், இதை பின்னு எடுக்க போகிறோம்.
அப்போ அந்த வேல்யூ போடும்போது a மைனஸ் b. அப்போ 2n the whole மைனஸ் இருக்கிறனால கண்டிப்பாக ப்ராக்கெட் பண்ணணும். 2n minus 1 the whole cube plus 3 into a की value 2n, b की value 2n minus 1 into 2n minus 1. Next slide. 2n minus உள்ளவங்க மல்டிப்ளை பண்ணா minus 2n plus 1 the whole cube plus 3 into 6n into 2n minus 1 into 2n minus கூட உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2n plus 1 plus 2n minus 2n cancel. இங்கேயும் plus 2n minus 2n cancel. 1 cube. அப்போ 1 cube plus இந்த 6n கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 12n square minus 6n into அங்கே என்ன இருக்கு 1 back. அப்போ 1 cube தான் 1 plus 12n square minus 6n. கொஸ்டினில் சிக்மா ஏதோ வேல்யூ கொடுத்துருந்தாங்களா? சம் ஆஃப் கேட்டுக்கலாம். அப்போ சம் ஆஃப் எடுக்கும்போது நான் சொல்ல மறந்துட்டேன். சம்னா சமேசன், அதுக்கு சிம்பிள் வந்து சிக்மா. எல்லா ஸ்டெப்லையுமே சிக்மான்னு போடணும். நான் சம் ஆஃப் இந்த நம்ம தானே கொடுத்துருக்கு சமேஷன் சொல்லுவாங்க. சிக்மா வேல்யூ sum of the series. ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் போய் இங்கேயும் சிக்மா இன்ட்டு பெட்டா, சிக்மா இன்ட்டு பெட்டா. நெக்ஸ்ட் ஸ்லைட். சிக்மா இப்போ சிக்மா கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 12n ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 6n. சிக்மா இன்ட்டு 1னாலே வெறும் n, நம்பர் ஆஃப் டைம்ஸ் n ப்ளஸ் இந்த கான்ஸ்டண்ட்டாக ஃப்ரெண்டில் எடுத்துடணும். 12ன்றது கான்ஸ்டன்ட் சிக்மா n ஸ்கொயர். அதேமாதிரி இங்கே 6 கான்ஸ்டன்ட் எடுத்துடணும், வெளியில் எடுத்துடணும் சிக்மா n. n வந்து அப்படியே இருக்கட்டு. 12 சிக்மா n ஸ்கொயர்னா ஃபார்முலா எழுது சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ். ஃபார்முலா எழுது n into n plus 1 into 2n plus 1 by 6 minus 6 into